நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு. நடுராத்திரியில் அலறிய இளைஞர். ஆணுறுப்பு அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞரை பார்த்து அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி. கொழுந்தனின் ஆணுறுப்பை அறுத்து கொலை முயற்சி செய்த அண்ணி. கொழுந்தனை அண்ணி கொலை செய்ய துணிந்தது ஏன்? ஆத்திரத்திற்கு என்ன காரணம்? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி அது. ஒரு வீட்டுல கத்தி பேசினா பக்கத்து வீட்டுக்கு ஈஸியா கேட்கிற அளவுக்கு வீடுகள் எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு ஆண் கத்துற சவுண்ட் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளைஞர் ஒருத்தர் அந்தரங்க உறுப்பு அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் இளைஞரை வெறி கொண்டு இப்படி கொலை முயற்சி பண்ணது யாரு, நைட்டு நேரத்துல வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அதுலதான் அந்த இளைஞரோட ஆணுறுப்ப அறுத்து கொலை முயற்சி பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட அண்ணி மஞ்சுங்கிறது தெரிய வந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள மல்காப்பூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் ராம். இவருக்கு உதய், உமேஷ்னு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் உதயோட மனைவிதான் மஞ்சு. மஞ்சுவோட தங்கச்சி அடிக்கடி அக்காவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு போறதுமா இருந்திருக்காங்க. அப்ப உதயோட தம்பி உமேஷுக்கும் மஞ்சுவோட தங்கச்சிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி 2 பேரும் டேட்டிங் அவுட்டிங்னு போய் காதலை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில உமேஷ் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு வீட்டுல பிரளயமே வெடிச்சிருக்கு. அதுவும் மூத்த மருமகளோட தங்கச்சிய லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் தத்தவங்க கொந்தளிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணை எடுத்த அதே வீட்டுல இன்னொரு பொண்ணை மருமகளா எடுக்கிறதுல அவங்களுக்கு துளியும் விருப்பம் இல்ல. உமேஷும் பெத்தவங்க சொன்னதும் மஞ்சுவோட தங்கச்சி கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணி இருக்கான். காதலன் பேசாததுனால மன உளைச்சலுக்கு ஆளான மஞ்சு தங்கச்சி உமேஷுக்கு போன் பண்ணி இருக்காங்க. ஏன் இப்படி மாறிட்ட, என்ன ஆச்சுன்னு காதலி கேட்டப்ப, எனக்கு உன்னை பிடிக்கல, அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கல, நாம லவ்வ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கான் உமேஷ். இத கேட்ட காதலிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் சாரசாரியா கொட்டி இருக்கு. என்னால லவ்வ விட முடியாது, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா காதலிய கழட்டி விட்டுறணுங்கிற முடிவை உமேஷ் மாத்திக்கவே இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும், உமேஷ் நம்மள தேடி வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த இளம் பெண்ணுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. ஏன்னா பெத்தவங்க சொன்னதுக்காக காதலிய கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணு கூட பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்கான் உமேஷ். இந்த விஷயம் தெரிஞ்சதும் காதலியான இளம் பெண்ணுக்கு இதயமே நொறுங்கி போயிருச்சு. விஷயம் தெரிஞ்சதும் உமேஷுக்கு போன் பண்ண காதலி, எனக்கு துரோகம் பண்ணிட்டியான்னு கேட்டு பயங்கரமா சத்தம் போட்டவங்க, நாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வர, பேசாம செத்துரு, அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு வாய்க்கு வந்தபடி பேசி திட்டி இருக்கான் உமேஷ். ஆசையா காதலிச்சு இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இளம் பெண்ணுக்கு உமேஷ் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனே நம்மள சாக சொல்லிட்டான், இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண இளம் பெண் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தவங்க இளம் பெண்ணை தடுத்து நிறுத்தி காப்பாத்திட்டாங்க. உமேஷால தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான்னு சொல்லி ஆத்திரமடைஞ்ச அண்ணி மஞ்சு உமேஷ் மேல கொலை வெறியில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சிய லவ்ங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காங்க. ஆனா அண்ணி மஞ்சு சொன்னதை எதையுமே உமேஷ் காதுல வாங்கிக்கல.
அது மஞ்சுவுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த கோபம் தங்கச்சிக்காக கொலை செய்யவும் துணிஞ்சு இருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கையில ஷார்ப்பான கத்தியோட உமேஷோட ரூமுக்கு போன மஞ்சு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த உமேஷோட ஆணுறுப்ப அறுத்து கொலை முயற்சி பண்ணி இருக்காங்க. உமேஷோட கதறல் சத்தத்தை கேட்டு வீட்டுல உள்ளவங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஓடி வந்து பார்த்தப்ப உமேஷ் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அக்கம் பக்கத்துல இருந்த சில பேரு போலீஸுக்கு தகவல் கொடுக்க ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் உமேஷை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்காங்க. அங்க உமேஷுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. தங்கச்சிக்காக கொழுந்தன கொலை முயற்சி பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற மஞ்சுவை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. கால்வாயில் கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ். காவல் நிலையத்தில் சரணடைந்த கொலையாளி அளித்த அதிர்ச்சி வாக்குமூலம். காதல் விவகாரத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன், நடந்தது என்ன? தேன்கனல் பகுதியில் உள்ள கால்வாய் வழியா கிராம மக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப கால்வாய்க்குள்ள கத்தி குத்து காயங்களோட இளைஞர் கருணாகர் உயிரிழந்து கிடந்திருக்காரு. இத பார்த்த மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கருணாகரை யாரு இப்படி கொலை செஞ்சு போட்டா, அடையாளம் தெரியாத ஆட்களோட நடமாட்டம் கிராமத்துக்குள்ள இருந்ததா, உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுக்கு கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. இதுக்கிடையில உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்ச ரூபா பிங்குவாங்கிற நபர், நான் தான் கருணாகரை கொன்னேன், அதனால இப்ப சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காரு. உடனே ரூபாங்கிற நபரை தங்களோட கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணையில இறங்கினாங்க. ஒடிஷாவில் உள்ள தேன்கனல் கிராமத்தைச் சேர்ந்த ரூபா பிங்குவாக்கு மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. அதே ஏரியாவில் கருணாகருங்கிற நபர் ஜேசிபி ஓட்டுநரா வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. கருணாகர் எந்த நேரமும் ரூபா பிங்குவோட வீட்டுல தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல தான் கருணாகருக்கும் ரூபா பிங்குவோட மகளுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஒன்னா ஊர் சுத்திட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இவங்களோட காதல் விஷயம் பொண்ணோட தந்தை ரூபா பிங்குவாக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால கடும் கோபமான பிங்குவா, போய் ஒரு ஜேசிபி ஓட்டுநரை காதலிச்சிட்டு இருக்க, உனக்கு அறிவே இல்லையா, ஒழுங்கா கருணாகரோட பழகிறத இன்னையோட நிப்பாட்டிரு, நானே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு பிங்குவா. ஆனா தந்தையோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத மகள் கருணாகரோட பழகிறத தொடர்ந்து இருக்காங்க. இது ரூபா பிங்குவாவோட கோபத்தை மேலும் அதிகப்படுத்தி இருக்கு. மகள் சொல் பேச்ச கேட்காததுனால அடுத்து கருணாகருக்கு போன் பண்ண பிங்குவா, ஒழுங்கா என் மகளோட பழகிறத இன்னையோட நிறுத்திக்கோ, இல்லன்னா உன்னை கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. ரூபாவோட பேச்சு கேட்டு கோபமான கருணாகர் பதிலுக்கு ரூபா பிங்குவாவை தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு இளம்பெண் அந்த பக்கத்துல உள்ள கால்வாய் வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இளம்பெண்ண வழி மறிச்ச கருணாகர், நம்ம லவ் மேட்டரை பத்தி உங்க அப்பா பேசினாரு, என்னைய ரொம்ப தகாத வார்த்தையால திட்டாரு, உங்க அப்பா மேல நாங்க ரொம்ப கோபத்துல இருக்கோம், அதனால அவரை கண்டிச்சு வை, இல்லைன்னா உங்க அப்பாவை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் சைக்கோவா மாறின கருணாகர் இளம்பெண் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. ஆனா இளம்பெண்ணை மடக்கி பிடிச்ச கருணாகர் அவங்கள பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு. அப்ப அங்க வந்த இளம்பெண்ணோட அப்பா ரூபா பிங்குவா மகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ரூபா பிங்குவா கருணாகரை சரமாரியா கத்தியால குத்தி கொன்னுட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரூபா பிங்குவாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ரூபாய் 50 லட்சத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த நபர் கார் மீது மற்றொரு காரை மோதவிட்டு விபத்தை ஏற்படுத்திய கும்பல். காரில் இருந்தவரை சரமாரியாக தாக்கிவிட்டு பணத்துடன் தப்பிச் சென்ற அதிர்ச்சி சம்பவம். காரில் சென்றவருக்கும் திருட்டில் ஈடுபட்ட கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், நடந்தது
என்ன? மாதம்பட்டி பகுதி வழியா விஜய்ங்கிற நபர் தன்னோட கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாதி வழியில எதிர்முனையில வந்த கார் ஒண்ணு விஜயோட கார் மீது வேகமா மோதி நின்னு இருக்கு. அடுத்து அந்த கார்க்குள்ள இருந்து இறங்கின 6 பேர் கொண்ட கும்பல் விஜய சரமாரியா தாக்கிட்டு கார்க்குள்ள ஒரு பேக்ல இருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப விஜய் படுகாயம் அடைஞ்சு கிடந்ததை பார்த்த அங்கிருந்த மக்கள் விஜயை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், இவ்வளவு பெரிய தொகையை எதுக்கு கார்ல எடுத்துட்டு போனீங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு விஜய் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. தேனியில உள்ள கம்பம் பகுதியை சேர்ந்த விஜயும் அவரோட சொந்தக்காரர் பாண்டீஸ்வரனும் பழைய நகைகளை வாங்கி அதை புதுப்பிச்சு விற்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்துல இவங்க 2 பேரும் கஞ்சா விற்கிற கேஸ்ல கைதாகி தேனி கிளை சிறையில இருந்திருக்காங்க. அப்ப கருப்பாயூரணியைச் சேர்ந்த தர்மாங்கிற நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து தர்மாவும் விஜயும் பாண்டீஸ்வரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகி இருக்காங்க. சிறையிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் 3 பேரும் தங்களோட நட்பை தொடர்ந்திருக்காங்க. ஆனா தர்மாவோட குறுக்கு புத்தி வேற மாதிரி யோசிச்சிருக்கு. விஜயும் பாண்டீஸ்வரனும் பண்ற பிசினஸ வச்சே அவங்களை ஏமாத்தி பெரிய அமௌண்டா திருடிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிரணும்னு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு தர்மா. சம்பவத்தன்னைக்கு விஜய்க்கு போன் பண்ண தர்மா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட 100 பவுன் பழைய தங்க நகை இருக்கு, நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த நகையை நாங்க உங்க கிட்ட கொடுத்துடுறோம்னு சொல்லி இருக்காரு. இத அப்படியே நம்பின விஜயும் பாண்டீஸ்வரனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு தேனியிலிருந்து தனித்தனி கார்ல 2 பேரும் கோவைக்கு போயிருக்காங்க. அடுத்து 2 பேரையும் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு தர்மா. மறுநாள் விஜய்க்கு போன் பண்ண தர்மா, நாங்க இப்ப மாதம்பட்டி பகுதியில நகையோடு நின்னுக்கிட்டு இருக்கோம், நீங்க இப்பவே கிளம்பி வந்து பணத்தை கொடுத்துட்டு நகைய வாங்கிட்டு போங்கன்னு பொய் சொல்லி இருக்காரு. தர்மாவோட பேச்ச நம்பின விஜய் பாண்டீஸ்வரனை ரூம்லயே இருக்க வச்சுட்டு அவர் மட்டும் தனியா கார்ல மாதம்பட்டி நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாதி வழியில எதிர்முனையில மற்றொரு கார்ல வந்த தர்மாவும் அவரோட ஆட்களும் விஜயோட கார்ல வேகமா மோதி இருக்காங்க. அப்ப விஜயோட கார் தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயி இருக்கு. விஜயும் படுகாயம் அடைஞ்சி ரோட்ல விழுந்து கிடந்திருக்காரு. அந்த நேரத்துல கார்ல இருந்து இறங்கின 6 பேர் கொண்ட கும்பல் விஜய சரமாரியா தாக்கி காருக்குள்ள ஒரு பேக்ல இருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச விஜய் தர்மா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரை வச்சு தர்மாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். கோவையில தர்மா தங்கி இருந்த ஏரியா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அப்ப அங்கிருந்தவங்க தர்மாவோட நண்பன் அழகு பாண்டியோட போன் நம்பரை போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. உடனே அழகு பாண்டியோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சிக்னல் மதுரை சக்கிமங்கலத்துல காட்டி இருக்கு. உடனே அங்க போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கி இருந்த அழகு பாண்டி, கோபி, முருகன்னு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற தர்மாவையும் அவரோட நண்பர்களையும் போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் போன் செய்த சகோதரி, தன்னை காப்பாற்றுமாறு போனில் கதறிய இளம்பெண், இளம்பெண்ணை அடித்தே கொலை செய்த கொடூர கணவன் மற்றும் மாமியார். மனைவியை கொலை செய்யும் அளவிற்கு குடும்பத்திற்குள் அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டது, நடந்தது என்ன? நைட்டு டின்னரை முடிச்சிட்டு நிக்கிதாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க சகோதரி முஸ்கான். அப்ப நிக்கிதா போனை எடுக்கல. அடுத்து 2வது முறை போனை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க முஸ்கான். அப்பவும் எதிர்முனையிலிருந்து யாருமே போனை எடுக்கல. இதனால பதற்றமடைஞ்ச சகோதரி தொடர்ந்து நிக்கிதாவுக்கு போன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த காலை அட்டன் பண்ண நிக்கிதா, என் கணவரும் மாமியாரும் சேர்ந்து என்ன பயங்கரமா அடிச்சுட்டாங்க, நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், என்னை யாராவது சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. அப்போ நிக்கிதா கிட்ட இருந்து போனை பிடுங்கி கணவன் மகானா பேசி இருக்காரு.
உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல நிக்கிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு கெஞ்சி இருக்காங்க முஸ்கான். ஆனா அத காது கொடுத்து கூட கேட்காத மகானா போனை கட் பண்ணிட்டாரு. இதனால பதறி போன முஸ்கான் தாய் தந்தைக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காங்க. அடுத்து பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல மகானா அவரோட தாய் மேல புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரை வாங்கின போலீஸ் மகானாவையும் அவங்களோட தாயையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. டெல்லியை சேர்ந்த மகானா நிக்கிதா தம்பதி கடந்த 2022ஆம் ஆண்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மகானா கான்பூர்ல ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்காரு. கல்யாணமான புதுசுல மனைவிய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு மகானா. இதுக்கிடையில மகானாவோட தொழில மிகப்பெரிய நஷ்டம் ஆயிருக்கு. அதனால அவருக்கு அதிக பணச்சிக்கல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன மகானா, எனக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிருச்சு, அதனால உன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வான்னு மனைவி கிட்ட சொல்லி இருக்காரு. வீட்ல பணம் இல்லைன்னா உங்க அம்மா நகைய அடமான வச்சாவது பணத்தை கொண்டு வந்துருன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு நிக்கிதா, என் கல்யாணத்துக்கே எங்க வீட்ல இருந்து அதிகமா செலவு பண்ணிட்டாங்க, அடுத்து என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காகத்தான் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த பணத்தையெல்லாம் என்னால வாங்கிட்டு வர முடியாது, எங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம், இதுக்கப்புறமும் அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து தயவு செஞ்சு பணம் சம்பந்தமா என்னைய இனி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச மகானா மனைவிய போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு. அவர் கூட சேர்ந்து மகானாவோட பெற்றோரும் தாக்கி இருக்காங்க. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான நிக்கிதா தன்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுது இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பின மகானா மறுபடியும் நிக்கிதாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. உங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு உடனே பணத்தை வாங்கிட்டு வா, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. அப்ப நிக்கிதாவும் தன்னோட கணவனை எதிர்த்து சண்டை போட்டதா சொல்லப்படுது. இதனால கோபமடைஞ்ச மகானாவும் அவரோட தாயும் நிக்கிதாவை போட்டு சரமாரியா அடிச்சே கொன்னு இருக்காங்க. அந்த நேரத்துல நிக்கிதாவுக்கு போன் பண்ண சகோதரி முஸ்கான் வீட்ல நடந்த எல்லா அக்கிரமங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மகானாவையும் அவங்களோட தாயையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. காணாமல் போன மகளை தேடி அலைந்த பெற்றோர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு அதிர்ச்சி. கணவன் மீது திரும்பிய போலீசாரின் சந்தேக பார்வை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். மனைவியை கணவனே கொன்று சடலத்தை குழி தோண்டி புதைத்த பயங்கரம். கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? கல்யாணம் ஆனதிலிருந்தே வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் போன் பண்ணி பேசிடுவாங்க பிரியா. ஆனா 2 மாசமா பிரியா கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் வரல. என்னடா பொண்ணுகிட்ட இருந்து எந்த போனும் வரல, நாம பண்ணாலும் எடுக்கலையேன்னு பதறி போன பெற்றோர் நேரா பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்க வீட்ல இருந்த தங்களோட மாப்பிள்ளை கிட்ட பிரியா எங்க, போன் பண்ணாலும் எடுக்கல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரியா எங்க போனான்னு தெரியல, நானும் அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி இருக்காரு மருமகன் சிலம்பரசன். அதை கேட்டு பதறி போன பெற்றோர் பிரியா காணாம போயிட்டாளா, ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்டிருக்காங்க. நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க, இந்த நேரத்துல பிரியா காணோம்னு சொன்னா நீங்க பதட்டமா ஆயிடுவீங்கன்னு தான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லலன்னு சொல்லி இருக்காரு சிலம்பரசன். அதுக்கப்புறம் பிரியாவோட பெற்றோர் என் பொண்ணு காணாம போய் 2 மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண காவலர்கள் விசாரணையில இறங்கி இருக்காங்க. மனைவி காணாம போய் 1 வாரம் ஆகுதுன்னு சொல்றீங்க, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சிலம்பரசன் கிட்ட போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு சிலம்பரசன் சரியான பதில் சொல்லாம அது இதுன்னு மழுப்பலா பதில் சொல்லி இருக்கான். அந்த நிமிஷத்திலிருந்து காவலர்களோட சந்தேகம் முழுக்க சிலம்பரசன் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் சிலம்பரசன் கிட்ட போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் எல்லா உண்மையும் வெளியில வந்திருக்கு.
திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள துரா பள்ளத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் பிரியா தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. மனைவி குழந்தைங்கன்னு வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரத்துல சிலம்பரசனுக்கு மனைவி பிரியா நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா, யார் கூட எல்லாம் பேசணும்னு 1000 கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. பிரியா மேல சிலம்பரசனுக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு, அதாவது கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிலம்பரசனுக்கும் பிரியாவுக்கும் இடையில மறுபடியும் சண்டை வந்திருக்கு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சிலம்பரசன் மனைவிய சரமாரியா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். எப்பவுமே அமைதியாவும் பொறுமையாவும் இருந்த பிரியா ஒரு கட்டத்துல சிலம்பரசனோட அடாவடி தாங்க முடியாம பதிலுக்கு பதில் பேசி சண்டை போட்டிருக்காங்க. என்கிட்டயே குரலை ஒசத்தி பேசுறியான்னு கேட்டு மனைவிய சிலம்பரசன் கொடூரமா அடிச்சிருக்கான். அப்பவும் ஆத்திரம் அடங்காம கையில கிடைச்ச கம்பியை எடுத்து கண்மூடித்தனமா அடிச்சதுல சுருண்டு விழுந்த பிரியா அந்த இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. ஆத்திரத்துல கொலை செஞ்சிட்டோமே, இப்ப என்ன பண்றதுன்னு பதறி போன சிலம்பரசன் கொலையை எப்படியாச்சும் மறைச்சாகணுமேன்னு யோசிச்சிருக்கான். அதுக்காக வீட்ல உள்ள ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்ல பிரியாவோட உடலை வச்சு அதை 2 கிலோமீட்டர் வரைக்கும் பைக்ல கொண்டு போய் இருக்கான். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல குழி தோண்டின சிலம்பரசன் அந்த குழிக்குள்ள பிளாஸ்டிக் ட்ரம்மோட சேர்த்து பிரியாவோட சடலத்தை புதைச்சிருக்கான். சிலம்பரசன் சொல்றது எல்லாம் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ போலீஸ் செக் பண்ணாங்க. அதுல சிலம்பரசன் ட்ரம்மோட போனது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவியை கைப்பற்றின போலீஸ் பிரியாவை புதைச்ச இடத்துக்கு சிலம்பரசனை கூட்டிட்டு போய் பிரியாவோட உடலை தோண்டி எடுக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. மனைவிய கொடூரமா கொன்னது மட்டும் இல்லாம சடலத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு கிட்டத்தட்ட 2 மாசமா நாடகமாடின கொலையாளி சிலம்பரசனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.